நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நீங்க வீடு கட்டுறீங்கன்னா, இனிமேல் உங்க வீட்டுக்கு செப்டிக் டேங்கே கட்ட தேவையில்லைங்க. ஆமாங்க, எல்லா ப்ராடக்ட்ஸுமே அப்கிரேட் ஆயிட்டு வர மாரி, செப்டிக் டேங்க்கும் அப்கிரேட் ஆகி பயோ டேங்க்ன்னு வந்தாச்சுங்க. இப்ப செப்டிக் டேங்க்கும், பயோ டேங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டிக் டேங்க் அப்படின்னா, உங்களுக்கு நெறையும் நீங்க லாரி வச்சு கிளீன் பண்ணுவீங்க இல்லையா? பயோ டேங்க் உங்களுக்கு என்னைக்குமே நெறையாதுங்க. நீங்க லாரி வச்சு கிளீன் பண்ணவும் தேவையில்ல. ஏன்னா, இந்த டேங்க்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ளேயே முழுவதுமா பாக்டீரியானால சுத்தமாயிருங்க. தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளிய அனுப்புறதுனால, வெளிய வர அந்த தண்ணீல எந்த ஒரு கழிவுகளும், துர்நாற்றம் இருக்காதுங்க. நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் காஞ்சிபுரம்ங்க. 1200 லிட்டர் நம்ம பயனியர் பயோ டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா இடம் இருக்கு. அங்கே தான் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. இந்த கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு 3 அடி தாங்க அகலம் இருக்கு, இதுல டேங்கை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால இந்த இடத்துல நீளத்தை அதிகப்படுத்தி அகலத்தை 3 அடியா குறைச்சு நம்ம டேங்க் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் இடம் குறைவா இருந்ததுன்னா உங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டா கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. பாக்டீரியா இந்த டேங்குக்குள்ள நீங்க ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இந்த டேங்குக்குள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்க 3 மாதத்திற்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணுவீங்க இல்லையா? இந்த டேங்க்ல அது தேவையே இல்லைங்க. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க்ங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.